இந்த மனுஷ பிரிவு நம்ம வந்து விலங்குகள் போல வந்து புலன் இன்பத்தை ஈடுபடுத்தாம நம்ம வந்து தவங்களை செய்யணும். தினமும் ஹரே கிருஷ்ண மந்திர ஜபம் செய்யணும். தினமும் மங்களாரத்தி எழுந்துக்கணும். விடிய காலையில் எழுந்து மங்களாரத்தி அட்டன் பண்ணணும். பூஜை செய்யணும், ஜபம் செய்யணும். நம்ம வந்து உடம்ப தூய்மையா, மனசு தூய்மையா தினமும் தவங்கள் செய்யணும், யாகங்கள் செய்யணும். நம்ம நிலைமையை வந்து நம்ம தூய்மைப்படுத்த வேண்டும். அதன் மூலமா நம்ம வந்து அளவற்ற ஆனந்தத்தை அனுபவிக்கலாம். ஸோ நம்ம வந்து தவங்கள் செய்யறதுனாலையும், நம்ம யாகங்கள் செய்யறதுனாலும், தியானங்கள் செய்யறதுனாலையும், நம்ம பக்தி செய்யறதுனாலும் நம்ம வந்து நம்ம நிலைமையை தூய்மைப்படுத்தலாம். அதன் மூலமா நம்ம வந்து ஆனந்தத்தை அடையலாம். கிருஷ்ண பக்தர்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரொம்ப ஆனந்தமா இருக்காங்க. தினமும் ஜபம் செய்யறாங்க, கோயிலுக்கு போய் இப்போ சேவைகள் செய்யறாங்க, இப்போ ஹரிநாம பிரச்சாரம் செய்யறாங்க, ஹரிநாம சங்கீர்த்தனை செய்யறாங்க, பிரசாதத்தை உட்கொள்றாங்க, இப்போ ஒவ்வொரு விருந்துக்கு எல்லாரையும் அழைக்கிறாங்க.